ஏன் பார்ட்னர், இன்னைக்கு எதுக்கு என்னைக்கும் இல்லாத திருநாளா அந்த மேனேஜர் நம்மள இவ்வளோ சீக்கிரமாக ஆஃபீஸ் விட சொல்லியிருக்காரு? யாருக்கு தெரியும்? போய் பார்த்தா தான் தெரியும். ஆமால, சரி போய் பார்க்கலாம். ம் என்ன ஆஃபீஸில் இன்னைக்கு ஏதாவது ஃபங்க்ஷனா? அதானே, ஒரே மாயில தோரணெல்லாம் தொங்குது. என்னவா இருக்கும்? சரிவா உள்ளே போய் பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், எவன்டாவன் வந்ததுமே கேட்ட போடுறாங்க. எஸ், கங்க்ராச்சுலேஷன் போத் ஆஃப் யூ. கங்க்ராட்ஸா? எதுக்கு இப்போ கங்க்ராட்ஸ் சொல்லிட்டு போகிறானுங்க? ஹாய் காய்ஸ். எஸ் ஹாய் ஹாய். நீ என்னப்பா கங்க்ராட்ஸ்? ஏய் என்னடி, வந்ததுலேருந்து எங்கள் 2 பேருக்கும் திருப்பி திருப்பி எல்லாரும் கங்க்ராட்ஸ் சொல்லிட்டு போகிறீங்க. ஆமாம், இங்கே என்ன நடக்குது? எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே. அதான பார்ட்னர், என்ன எப்படி இருக்கு? என்னவா இருக்கும்? காலையில் குழப்பமாக இருக்குது. காலையில் மேனேஜர் இன்னைக்கு சீக்கிரமாக வாங்கன்றாரு. இங்கே வந்து பார்த்தா டெக்கரேஷன், அது மட்டும் இல்லாமல் நமக்கு எதுக்கு கங்க்ராட் சொல்லிட்டு போகிறாளுங்க? இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது பார்ட்னர்? அதுக்கு தான் நம்மக்கிட்ட ஆள் இருக்கே. ஆள் அது யாரு? தோ ஆல் இந்த ரேடியோ வருதில்ல, ஆல் இந்த ரேடியோவா? அதோ நம்ம ஃபெலிக்ஸ் வர்றான், அவன்கிட்ட கேட்போம். ஃபெலிக்ஸ், ஐயோ இவளா? இவ எதுக்கு இன்னைக்கு காலையில் நம்மளை கூப்பிட்றா? வேற எவனும் வம்பளுக்கு கிடைக்கலையோ? சமாளிப்பா. சொல்லுமா. இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? இல்லைடா, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், காலையிலேருந்து எனக்கும் எல்லோரும் கங்க்ராட் சொல்லிட்டு போகிறாங்க. என்னடா மேட்ரு? ஓ, உனக்கு மேட்ரு தெரியாதா? சொன்னால் தானே தெரியும், சீக்கிரமாக சொல்கிறா, தலை வெடிச்சிரும். அது நம்ம கம்பெனிக்கு புதுசாக சிஇஓ வர போகிறாங்களா, அதுக்கு இருக்கட எங்களுக்கு கங்க்ராட் சொல்லணும். ஏன்னா அந்த சிஇஓக்கு பிஏவே நீங்கள் தானே? எது நாங்களா? எஸ் அஃப்கோர்ஸ். எப்பட்றா? என்னமோ தெரிலம்மா. மிஸ்டர் டேகூன் உங்கள் 2 பேரை தான் அவங்களுக்கு பிஏஓ போகணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஏண்டா, சாருக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? சேச்சா, அவர் நல்லா தான் இருக்காரு. இதுக்கு மேலே ஒர்க்கெல்லாம் அவங்க சன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் ரெஸ்ட் எடுக்க போகிறதா பேசிக்கிட்டாரு. என்னது, டேகூன் சார் இல்லையா? அச்சோ, வரப்போகிறவங்க எப்படின்னே தெரியலையடா. எனிவேஸ் காங்கிரஸ் கைஸ். சரிடா கிளம்புடா. எக்ஸ்கியூஸ் மீ ஒயன். என்னடா? இல்லை, பிஏவா ப்ரமோஷன்லாம் கிடச்சிருக்கு. பார்ட்டி ஏதாச்சும் வச்சா? இதுக்கெல்லாம் கூட பார்ட்டி கேட்ப? என்னதான் இருந்தாலும் உங்களை விட எத்தனையோ பேர் சீனியர்ஸாக இருக்காங்க. ஆனால் லக்கு உங்களுக்கு தானமா அடிச்சிருக்கு. அப்படி என்ன சோக்குப்பொடி பண்ணுற போட்டிங்களோ தெரில. டேகூன் சார் கண்டிப்பாக உங்கள் 2 பேரை தான் அவங்க 2 பேருக்கும் பிஏவாக வைக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அதான் கேட்டோம். ஏன் பார்ட்னர், இவன் சோத்துக்கு சித்தவனாக இருப்பானோ? எனக்கும் அதே டவுட்டு தான். சரி விடு. சரி, ரொம்ப விளையாத, நானே கொடுக்குறேன் போ. சாரா நீயா? நான் தான்டா, கிளம்புடா. ஐயோ, இது ஃபஸ்ட்டே போயிருக்கலாம். இப்படி மரியாதை 2 பேசுதே. சிட். இந்த 2 பார்க்க தான் பொண்ணுங்க மாதிரி இருக்கே தவிர நடந்துக்கிறது தான் பசங்க மாதிரியே நடந்துக்குது. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படியே 2 பேரும் வந்துட்டே என்ட்ரு ஆகுறாங்க. பார்ட்னர், சிஓஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்களா? எங்கே? என்ன பார்ட்னர், பார்க்க 2 ஒரே மாதிரி இருக்கு. அதானே, இதில் யார் அண்ணன் யார் தம்பின்னே தெரியலையே. அதுவா பார்ட்னர் முக்கியம்? பார்க்க அப்படியே க்யூட்டாக ஸ்வீட்டாக இருக்காங்கல்ல. என்ன ரூட்டு மாறுது? இல்லை, என்னதான் இருந்தாலும் இந்த வயசில் பண்ண வேண்டியதெல்லாம் இப்போ பண்ணாதானே அதுக்கு மரியாதை. அதான் வயன் பார்ட்னர், ஒன்றை தான் மேனேஜர் கூப்பிட்றாரு. நீ எப்போ? ஏன் நீயும் தான் வாயன். என்ன தான் கூப்பிடல, நீ ஃபஸ்ட்டு போ, நான் பின்னாடி வரேன். என்னையே மாட்டி விடு. சரி போ. எஸ் சார். ஹலோ சார், திஸ் இஸ் ஒயன். இன்னிலேருந்து இவங்க தான் உங்கள் பர்சனல் அசிஸ்டண்ட். ஓ ஓகே.
ம். என்ன ஃபர்ஸ்ட் டைம் விஷ் பண்ணா க்ரீட் பண்ணாமல் இப்படி உருன்னு போகிறான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மேனேஜர், என்னோட பிஏ எங்கே? எனக்கும் இவங்க தான் பிஏவாக போட்டிருக்கீங்களா? இல்லை சார், உங்களுக்கு சாரான்னு ஒரு பொண்ணு, அதுவும் அந்த பொண்ணு தான். ஓ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பரவாயில்ல, இவர் சிரிக்கிறாரு. ஓகே, இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட் சார். என் பார்ட்னர் இவருக்கு சிரிக்க தெரியாதாண்ணே? எனக்கும் அப்படி தான் தோணுது. எல்லாரும் நம்ம விஷ் பண்ணால் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சிரிக்கணும். இது என்ன சிடுமுஞ்சா இருக்கு? பாவம் பார்ட்னர், நீ இப்படி இதை சமாளிக்க போறியோ? எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் அப்படி சொல்கிற? இல்லை, அவரை பார்த்தாலே தெரியுது ரொம்ப ஸ்வீட்டான கேரக்டர்னு. நீ தான் இந்த ரோபோட் கிட்ட மாட்டிக்கிட்ட. என்ன பண்ணுறது, எனக்குன்னே வந்து சேர்றாங்க போல இருக்கு. வயன், ஐயோ ஃபஸ்ட்டு டேவே இன்றைக்கி ஆப் வச்சுருவோம் போல இருக்கு. கூப்பிட்றாரு, போ. சரி பார்ட்னர், அப்போ நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். நானும் என்னோடய கேபினுக்கு போகிறேன். எது கேபினா? இல்லை, அதாவது என்னோட சிஓ கேபினுக்குன்னு சொல்ல வந்தேன். ஓ, அது நாக்கு பிறந்துடுச்சு, அவ்வளோதான். இவ்வளோ பொக்கேஸை நான் மட்டும் தூக்கிட்டு போகணுமா? ஐயோ, வலி கூட எங்கே இருக்குன்னு தெரியாது போல. ஃபேஸை கவர் பண்ண அளவுக்கு பொக்கே இருக்கு. கொஞ்சமாச்சும் மனசு வச்சுருக்கா பாரு, கல் நெஞ்சக்காரன். போகிறான் பாரு. ஷிட், இதுக்கு டே கொஞ்சம் சாரி இருந்திருக்கலாம். இவனால யாரும் வேலைக்கு வச்சா? நோகாமல் நோம்பு கும்பிட்றதுக்கு எம்டின்னு வந்து உட்காந்துட வேண்டியது. எப்படி சமாளிக்க போறியோ? வயன், உன்னை கூப்பிட்டு நான் 5 நிமிஷம் ஆச்சு. இதோ வரேன் சார். இது வரையா? சரி, சமாளிப்போம். சொல்லுங்கள் சார். ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். சீக்கிரமாக போய் எடுத்துகிட்டு வரியா? ஓகே சார், இதோ வந்துடுறேன். சார், எந்த ஃபைல்னு சொல்லவே இல்லை. எல்லா ஃபைலும் எடுத்துகிட்டு வா, எல்லாம் பார்க்கணும். ஓகே சார். ஷிட், இவன்கிட்ட வந்து நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே. பார்ட்னருக்கு எப்படின்னு தெரியலையே. சரி, அப்புறமா கேட்டுக்கலாம். இவனுக்கு தெரிஞ்சா இதுக்கும் ஏதாவது கத்த போகிறான். சரி, அப்படியே போவோம். சார், ஃபைல்ஸ். ஃபைல்லாம் இப்படி தான் கொண்டு வந்துப்பாங்களா? இல்லை சார், நீங்கள் தானே எடுத்துகிட்டு வர சொன்னீங்க. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஓப்பன் பண்ணி வை. ஏன் கையில் நம்மள இருக்கு? உனக்கு இது கூப்பிட்டு எப்படி இருக்க வேண்டியது இருக்கு. இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறானோ. ரொம்ப கஷ்டம். சார், இதில் ஒரு சைன் வேணும் சார். சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? என்ன? இல்லை சார், நீங்கள் எப்போவுமே இப்படி டென்ஷனாக தான் இருப்பீங்களா? அட்லீஸ்ட் கொஞ்சம் சிரிக்கலாம்ல. ஹலோ, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். சைலண்ட்டாக வேலையை மட்டும் பார்க்குறியா? எனக்கு இந்த மாதிரி அன்வான்டாக பேசினா பிடிக்காது. ஸோ எனக்கு எப்போவுமே பன்ச்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஒரு ஒர்க்கில் கமிட் ஆகிட்டேன்னா நான் அதில் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ அதை நீயும் ஃபாலோ பண்ணு. ஓகே சார். ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சரி, உள்ளே போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், உள்ளே வரலாமா? எஸ், உள்ளே வாங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. அப்புறம் இந்த சார் எல்லாம் வேணாம், நீங்கள் என்னை வீணே கூப்பிடுங்க. சார், நான் உங்களை விட சின்ன பொண்ணு தான், என்னை எதுக்கு வாங்க போங்கன்னு கூப்பிட்றீங்க? இல்லை, இருந்தாலும் உன்னோட பொசிஷனுக்கு மரியாதை கொடுக்கணும்ல சார். அப்போ நான் தான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்.
நீங்கள் என்னடானா எனக்கு வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்களும் என்ன சாரானே கூப்பிடுங்க. நோ இஷ்யூஸ். ஓகே சார், இன்றைக்கி உங்களோட ஷெட்யூல்ஸ் இன்னும் அரேஞ்ச் பண்ணல. ஸோ நாளையிலேருந்து ஷெட்யூல் இருக்குது. பட் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஃபைல்ஸ் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுறீங்களா? ஓகே. சரி சரி, ஃபஸ்ட் நீ அந்த பொக்கெல்லாம் கீழே வச்சுட்டு ரிலாக்ஸ்டாக சொல்லு. ஏம்மா இப்படி மூச்சு வாங்க சொல்லிட்டுருக்க? இல்லை சார், ஃபஸ்ட் டைமா, அதனால தான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, அவ்வளோதான். ஓ, இதை பாரு, நீ இப்போலாம் டென்ஷன் ஆக வேணாம். நீ கூலாகவே என்கிட்ட பேசலாம். எதுக்கு ஏதோ டீச்சர்கிட்ட பதில் சொல்கிற மாதிரி மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருக்க? இல்லை சார், உங்கள் அண்ணனை, அவர் உங்கள் அண்ணன் தானே? ஆமாம் ஆமாம். இல்லை, அவர் பேசுனதை பார்த்ததுலேருந்து நீங்களும் அப்படியே நினச்சிட்டேன். அப்படிலாம் இல்லை, ஆனால் கொஞ்சம் அப்படி தான். ஓ, ஓகே சார். ஸோ இப்படியே தான் அன்றைக்கி டேவும் போகுது. ஸோ லன்ச் பிரேக்கும் வந்துடுது. ஸோ எல்லோரும் லன்ச் சாப்பிட போகிறாங்க. சார், லன்ச் பிரேக் டைம் ஆயிடுச்சு, நான் போகலாமா? ஓகே. பட் ஆஃப் அன் ஹவர் தான் டைம், அதுக்குள்ளே நீ கேபினில் இருக்கணும். ஓகே சார். ஹாய் காய்ஸ். இவன் அப்புறம் 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு டே எப்படி இருந்துச்சு? எனக்கு நல்லா தாண்டா இருந்துச்சு. என்னடி உன் ஷார்ட் அப்படியே பேசாமல் இருக்கு? என்ன சொல்கிற? அதான் ஒயின் எப்போவுமே துருன்னு ஏதாவது பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கிட்ட இப்படி உட்காண்ட்ருக்கா? அதாண்டா நானும் தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். வந்ததில் அவள் எதுவுமே பேசல. என்ன இருக்கும்? ஒயின், எப்படி இருக்கு உன்னோட ஜாப்? அது ஜாப் இல்லைடா, எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு. என்னடி சொல்கிற? அவன் சரியான ரோபோட்ரா. சிரிக்க கூட தெரில. ஜஸ்ட் கேஷுவலாக பேசினா கூட பேசக்கூட மாட்டான்டா. உன்கிட்ட எப்படி பேசணும் கூட தெரில. இதுக்கெடுத்தாலும் சிடுன்னு இருக்கான். இப்போ பாரு, ஒர்க்கு, பங்க்சுவாலிட்டி, டைமு. ஐயோ, இந்த மேட்ரிக்ஸ் மண்டேலாம் யாரா வீட்டில் வச்சு காப்பாற்றுறாங்களோ. பாவம் டேகன் சார், இவ்வளோ நாள் இவன் எப்படி சமாளித்தாங்களோ தெரியல. இனிமேல் இவன் டார்ச்சரை நம்ம சமாளிக்கணும். ஒரு சின்ன திருத்தம், நம்ம இல்லை நீ மட்டும்தான். என்னடா இப்படி சொல்கிற? ஆமாம், நீ தானே பிஏ. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அவன் உன்கிட்ட தான் கேட்பான். அதுதான். அதுவும் கரெக்டு தான்டா. நீ தப்பிச்சிட்ட. சாரா, நீ சொல்லவே இல்லை. அதான் சொன்னேடா, என்னோட ரூட் நல்லா தாண்டா போயிட்டுருக்கு. பிகாஸ் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி கேரக்டர் தெரியுமா? அந்த சிடுமுஞ்சி மாதிரிலாம் இல்லை. அக்கா, நீ அதை தப்பிச்சியே. ஆமாடா. சரி, நம்ம டிபார்ட்மெண்ட்டில் உனக்கு எப்படி போயிட்டுருக்கு? எங்கே? நம்ம டிபார்ட்மெண்ட்டில் என்கிட்ட பேசுகிறது நீங்கள் 2 பேரும். இப்போ நீங்கள் 2 பேரும் தான் ப்ரொமோட் ஆகி பிஏ ஆகிட்டீங்களே. அதான் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. சரி விட்றா, அதான் பிரேக் டைம் மீட் பண்ணி போகல, அப்போ பேசிக்கலாம். ஒயன், சிடுமுஞ்சி சித்தப்பா வர்றான். ஷூ, இங்கே எதுக்குடா வர்றான்? எனக்கு என்னடி தெரியும், இரு பார்ப்போம். ஒயன் சார், என்ன இங்கே பேசிகிட்டு இருக்க? சாப்பிட்டு முடிச்சிட்டியா? இதோ முடிய போகுது சார், 2 minutes. சீக்கிரம். ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அதுக்கு நீ தான் ரெடி பண்ணணும். ஓகே சார். ஃபஸ்ட் டைமே மீட்டிங்கா? இல்லைடா, ஷெட்யூல் இன்னும் எனக்கு கொடுக்கல. ஒரு வேளை நாளைக்குள்ள மீட்டிங் நினைக்கிறேன். சரி, நீங்கள் சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். ஃபெலிக்ஸா, பார்ட்னர் பாவம்டா, ரொம்ப பண்ணுறான்டா. ஏதாவது பண்ணி விட்டுடலாமா? எனக்கும் அப்படி தானே தோணுது. ஆனால் இவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும்னு இருக்கு. அதுவும் கரெக்டாக. எப்படியாச்சும் பார்ட்னர் இவன்கிட்ட சேவ் பண்ணணும்டா. அதுவும் கரெக்டு தான், ஆனால் எப்படி பண்ணுறது? இப்போ தான் வந்திருக்கான், ஒரு 2 or 3 days விட்டு பிடிப்போம். அப்படின்ற. ஓகே, பண்ணிடலாம். உங்க பாரு. என்னடா? இல்லை, அந்த பொண்ணு நல்லா இருக்குல்ல.
என்னடா முட்டி ஸ்டிஃபாக மட்டமாக இருக்குது, அவங்களுக்கு மேரேஜ் ஆகி குழந்தையே இருக்கும்டா. இச்சி அவள் இல்லடி, அங்கே இல்லையா, அதோ அந்த ப்ளூ கலர் சுடிதார். ஓ, நம்ம மேகியா, சூப்பர் 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 செலெக்ஷன். அப்புறம் சார் உங்கள் லவ் சொல்லிட்டீங்களா? இல்லைப்பா, அதில் தான் கொஞ்சம் குழப்பம். என்ன குழப்பம்? இல்லடி, எனக்கு இங்கே இருக்கும்போது டைலாக் கரெக்டாக வருது, ஆனால் அவகிட்ட போனாலே டைலாக்லாம் மறந்து போயிடுது. எனக்கும் தான்டா. ஏன்டி சொல்கிற? இல்லைடா, அது ஏன்னா இல்லை இல்லை ஒன்றும் இல்லை. கே, ஏதோ சொல்ல வந்த. இல்லை, ஈஸ்வரை பார்த்தாலே என்னமோ ஆகுதுடா. அட்டி பாவி, நேற்று வரைக்கும் எப்படி சுற்றிட்டு இருந்தேன், இப்போ இப்படி ஆரம்பிச்சிட்டிங்க. டே, நான் மட்டும்தான் ஆரம்பித்தேன். சரி, உளறிலாம் வச்சிடாத. அதை அப்புறமா நான் சொல்கிறேன். என்ன சொல்ல போகிறேன்? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசலாமே அப்படின்னு சொல்ல வந்தேன்டா. எதுவோ மறைக்கிற, கண்டுபிடிக்கிறேன். நீ கண்டுபிடிச்சா என்ன பிடிக்கலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைடா. சரிடா, சார் தனியாக இருப்பார், நான் கிளம்புறேன், பாய். இவளும் போயிட்டா. நான் என்னைக்கு ஏஜுக்கிட்டே ஆகி மகிய சொல்கிறது? சி, ஆகி மகிட்டே எப்போ என் லவ் சொல்கிறது? அவள் நினச்சா வாய் குளருதே. பரவாயில்லடா ஃபெலிக்ஸா, தூரத்துலேருந்தே கொஞ்ச நாள் சைட்டடி, அப்புறம் நம்ம ஆளுங்கக்கிட்ட சொல்லி செட் பண்ணிடலாம். பார்ப்போம். சரி, நம்ம மட்டும் எதுக்கு தனியாக இருக்கோம், கிளம்புவோம். ஸோ இப்படியே தான் டேஸ் ஆஃப் பாஸ் ஆகுது. ஸோ ஒரு நாள் மீட்டிங்க்கு தான் நம்ம டே தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. பையன் ஃபைல்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சா? ஆமாம் சார், ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். ஓகே, ரைட். பரவாயில்லையே, இவ்வளோ சீக்கிரமாக ஒர்க்கெல்லாம் கற்றுக்கிட்ட. கீப் இட் அப். தேங்க்யூ சார். ஓகே, கிளைண்ட்ஸ் எல்லோரும் வந்தாச்சா? வந்துட்டாங்க சார். ஓகே, நான் வரேன். நீ போயிட்டு வியை கூட்டு வா. ஓகே சார். சாரி கைஸ், கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அண்ட் ஸ்ட்ரைட்டாக மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒயின், ப்ரெசன்டேஷன் ரெடியா? சார், ஆல்ரெடி எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, ரைட். ஓகே கைஸ், இதுதான் நம்ம புதுசாக கட்ட போகிற மால். ஸோ இதுதான் அதோட ப்ளூ பிரிண்ட். இந்த மாதிரி தான் டிசைன்ஸ்லாம் இருக்க போகுது. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் கூட சொல்லுங்கள், எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு பேசலாம். எக்ஸ்கியூஸ் மீ டே. எஸ், டிசைன் எல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் மீட்டிங்க்கு எப்படி வரணும்னு உங்கள் பிரதருக்கு சொல்லி கொடுக்கலையா? வாட்? இல்லை, நீங்கள் கோட் சூட்டில் வந்திருக்கீங்க, அவர் என்னடானா ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகிற மாதிரி கேஷுவலில் வந்திருக்காரு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை, மீட்டிங்க்கு இந்த மாதிரி தான் வருவாங்களா? ஒரு பிஸ்னஸ் மேனோட பர்சனாலிட்டி உங்கள் தம்பிக்கிட்ட இல்லையே. இதை பாரு, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. ரொம்ப ஓவராக பேசினேன்னு வை. டே, சும்மாரா, நான் பார்த்துக்கிறேன். இப்போ. டே, ஏன்டா இப்படி இருக்க? நீ இப்படி இருக்காத. நீ இப்படி இருக்கிறத பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்கு. நீ ஏன் தப்பிதானா? ஏண்டா எல்லார்கிட்டையும் பொறுமையாக போகிறது தப்புடா. மனுஷனாக இருந்தால் கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படணும், பேச வேண்டிய இடத்துல பேசணும். ஆனால் நீ என்னடானா எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும், அதை மட்டும் யோசிக்கிறியே தவிர உன்னை பற்றி யோசிக்க மாட்டல. டே, என்ன விடு. இப்போது என்னால் இந்த மீட்டிங் கெட்டு போவேணாம். நீ மீட்டிங்கை கண்டினியூ பண்ண, நான் வெளியே இருக்கேன். டே, போயிட்டான். இவனை என்ன பண்ணணும்னு தெரியல. ஹலோ மிஸ்டர்,
என் தம்பி எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்லாம் நீ அவனுக்கு சொல்லிக் கொடுக்க. அவனுக்கு சின்ன குழந்தை கிடையாது. அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் பண்ணிக்கிறான், அவ்வளோதான். அது அவனோட இஷ்டம். உங்களுக்கு ப்ராஜெக்ட் தானே முக்கியம். ப்ராஜெக்ட் கரெக்ட் டைமில் முடிஞ்சிடும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டில் இருக்க விருப்பம் இல்லைன்னா யூ மே கோ நவ். எங்களுக்கு எந்த லாஸும் இல்லை. அப்படியே லாஸ் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இன்னொரு வாட்டி என் தம்பியை பற்றி தப்பாக பேசுனீங்க, அப்புறம் நடக்கிறதே என்ன தெரியாது. பார்த்தீங்களா சார், ஒரு ப்ரொஃபஷ்னல் இப்படி இருக்கணும்னு தான் நான் சொன்னேன். பட் மிஸ்டர் கிம் அதையும் வேணான்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி ஒருத்தர்கிட்ட தான் நீங்கள் ப்ராஜெக்ட் வச்சுக்க போகிறீங்களான்னு உங்கள் இஷ்டம்ப்பா, நான் கிளம்புறேன். ஸோ இதெல்லாம் வந்து தூரத்துலேருந்து கேட்டுட்டு தான் இருந்திருப்பார். ஸோ சார் ப்ளீஸ் எனக்காக நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், பட் அது நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்காக ப்ராஜெக்ட்லேருந்து போகிறேன்னு சொல்கிறது நல்லா இல்லை சார். கண்டிப்பாக என்னால் எந்த ப்ராப்ளமும் வராது. ப்ளீஸ் கொஞ்சம் யோசிங்க. தயவு செஞ்சு இந்த ப்ராஜெக்டை நம்ம எல்லோரும் சேர்ந்தால் தான் டைமுக்கு முடிக்க முடியும். டே உங்ககிட்ட என் கெஞ்சிட்ருக்கேன். டே ப்ளீஸ், நான் பேசிகிட்ருக்கேன்ல, கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கியா? அமைதியாக யோசிடா. எதுக்குடா இவ்வளோ கோவப்படுற? அது நல்லதுக்கே இல்லை. என்னமோ பண்ண, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே அவரோட கோட்டை கழட்டி வீக்கு போட்டு விட்டுட்டு கிளம்பியிருப்பார். ஸோ அந்த மீட்டிங்கும் ஓகே ஆகிடுது. எல்லாருமே வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. ஸோ அது நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாருமே வந்து டைம் டேபிள் அரேஞ்ச் ஆகி எப்படியோ சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. டேயோட அம்மா அப்பா இது எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து நம்ம டேவும் கீழே இறங்கி வராரு. என்ன இது சத்தம்? சாப்பிட்ற இடத்துல சைலண்ட்டாக இருக்கணும்னு கூட தெரியல. மா என்னம்மா நீங்களும் அவங்க கூட சேர்ந்து? டே என்னடா, ஆஃபீஸில் தான் அப்படி ரூல்ஸ் பார்க்கலன்னா இது வீடு. இதை பாரு, ஒன்று மாதிரி என்னால் பேசாமலாம் இருக்க முடியாது. நான் இப்படி தான் சாப்பிடுவேன். டே இப்போ மட்டும் நீ வாயை முட்டு சாப்பிட்லன்னு வை, அதுக்கப்புறம் தலையில் நங்குன்னு கொட்ட போகிறப்பாரு. மா பாருமா இவனை. டே என்னடா, கொஞ்சமாச்சும் வீட்லையாவது பேசேன்டா, ஏன்டா இப்படி இருக்க? மா எனக்கு அப்படி பேசுறதுலாம் பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் மோரோவர் இவன் மாதிரி க்ரிஞ்ச் பண்ணிட்டுலாம் என்னால் இருக்க முடியாது. டே ஆஃபீஸ் டைம் ஆச்சு, சீக்கிரமாக கிளம்பு. வரேன். மா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேம்மா. இதோ இந்த இருக்காங்க, இவனுக்கு பிஏவாக ஒரு பொண்ணு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பாவம்மா அந்த பொண்ணு. இவன் ஏதோ ஸ்லேவை நடத்துகிற மாதிரி அந்த பொண்ணு அதை எடுத்துகிட்டு வா இதே எடுத்துகிட்டு வான்னு வேலை வாங்குறாம்மா. யாருக்கிட்டே சிரித்து கூட பேச மாட்டாம்மா. இவனை பார்த்தாலே எல்லாம் பயந்து ஓடுது. ஏம்மா இவன் மட்டும் இப்படி இருக்கான்? நான் பிறந்த அதே விதத்தில் தானே இவனும் பிறந்தான். இவன் மட்டும் ஏம்மா இப்படி ஆப்போசிட்டாக இருக்கான்? அதான்டா எனக்கும் தெரியல. என்னமோ சின்ன வயசுலேருந்து அவன் அப்படியே ஆயிட்டான். இவனை எப்படி திருதுன்னே தெரியல. பேசாமல் இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டாலும் சரியாக வருவானா? மா நீ வேறம்மா, இவனுக்கு கால் கட்டு போடுறேன்னு சொல்லி தயவு செஞ்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாது. அந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் ஒரு ரோபோட் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு நாளே ஓடி போயிடுவோம் பாரு. டே சும்மாறா. டே கிளம்பலாமா? வரேன். சரி மம்மி பாய். டே சொல்லிட்டு போடா. மா வரேன். நீ சொல்லாமதே வரலாம்டா. டே மூடு. டே ஏன்டா இப்பெல்லாம் கோவப்படுற? ரொம்ப கோவப்படாதன்றல. அதான் எனக்கு தெரியும், நீ மூடி ட்ரைவ் பண்ணு. இன்னும் இதை மட்டும் சொல்லிடுவானே. ஸோ 2 பேரும் ஆஃபீஸும் ரீச் ஆகிடுறாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் மீ சார். குட் மார்னிங். சாரா வந்தாச்சா? அப்படிதான் சார். ஓகே. அப்புறம் நேற்றுக்கு ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். வி சார் கூட பாராட்டிட்டு போகிறாரு.
இவன் என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டான். இவன் சொன்னாதானே அதிசயம். அதெல்லாம் நடக்காது. சரி கிளம்பலாம். ஒயின்? எஸ் சார். எனக்கு லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு காஃபி கொண்டு வர முடியுமா? இதோ சார், கேன்டீனில் இப்போவே கொண்டு வர சொல்கிறேன். இல்லை, எனக்கு அந்த காஃபிலாம் செட் ஆகாது. எனக்கு கம்போஸ் காஃபி தான் வேணும். கம்போஸ் காஃபியா? அது இங்கே இருக்காதே சார். நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க ஸ்டோரில் இருக்கோம். ஸோ போய் வாங்கிட்டு வா. சார், அது ரொம்ப தூரமாச்சு சார். நடந்து போனால் ரொம்ப லேட் ஆகிடும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. போயிட்டு சீக்கிரமாக வாங்கிட்டு வா. சார், நான் உங்கள் பிஏ. இந்த வேலைலாம் ஏன் இந்த வேலைலாம் செய்ய மாட்டியா? போ. ஓகே சார். ஸோ நம்ம ஒயினும் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கா. ஒயின் நில்றி. என்னடா, எங்கே இவ்வளோ தூரம் போயிட்டுருக்க? இல்லைடா, சார் காஃபி கேட்டார். காஃபியா? அதுக்கு ஏன் இங்கே ரோட்டுக்கு போகிற? அதான் கேன்டீனில் இருக்கேன். சாருக்கு இந்த காஃபி வேணாமா, கம்போஸ் காஃபி தான் வேணுமா. அந்த முகரக்கட்டைக்கு ஆர்டினரி காஃபியே பெருசு, இதில் கம்போஸ் காஃபி வேறையா? சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிற? அதான் பக்கத்தில் இருக்கும் ஸ்டோர், காஃபி ஷாப்பில் இல்லைன்னா ஸ்டோரில் கேட்டு வாங்கிட்டு வர சொல்கிறான்டா. எப்பட்றா? இது பார், நீ எல்லாம் போவேணா, நான் காரில் போய்ட்டு 2 மினிட்ஸில் வாங்கிட்டு வரேன். சரி. சார், காஃபி. இது ஆறி போயிடுச்சு, எனக்கு சூடாக தான் வேணும். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். அதெல்லாம் என்னால் முடியாது. எனக்கு ஹாட்டாக தான் வேணும். இல்லை சார், திருப்பியும் போகணுமா? போன்னு சொன்னேன். போகிறேன் சார். பையன் என்னாச்சு? சூடு ஆறி போச்சுன்ட்டான்டா. இப்போதான் சமாளிக்கிறது. சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஸோ திருப்பி வந்துட்டு ஒயின் 2வது காஃபியை கொண்டு கொடுக்குறேன். சார் ப்ளீஸ் சார், இந்த காஃபியை குடிச்சிட்டு ஒர்க் பண்ணுங்க சார். அப்புறம் மறுபடியும் ஆறி போச்சுன்னா அங்கே வரைக்கும் போயிட்டு வரணும். சரி கொடு. பரவாயில்லையே. அந்த ஃபைல் எடு. ஒரு நிமிஷம் சார். இந்தாங்க சார். அந்த ஃபைல் வந்து அப்படியே கீழே விழுந்துடும். ஸ்ட்ரிப்பட். ஒரு ஃபைலை கூட ஒழுங்காக கொடுக்க தெரில. சார், என்ன சார் நீங்கள் விட்டால் ஓர பேசிட்டு போகிறீங்க? நானும் எம்டியாச்சுன்னு பொறுமையாக போயிட்டு இருந்தா ஏதோ உங்கள் வீட்டு ஸ்டவன் மாதிரி காஃபி வாங்கிட்டு வா, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வான்னு வேலை வாங்கிட்டு இருக்கீங்க. நான் இங்கே ஒர்க் பண்ணுறது ஆஃபீஸ் ஒர்க்காக மட்டும்தான், உங்கள் பர்சனல் ஒர்க்கு கிடையாது. பர்சனல் அசிஸ்டன்ட்னா நீங்கள் இஷ்டத்துக்கு வேலை கொடுப்பீங்க, எல்லாத்தையும் நான் பண்ணிகிட்டு இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது. நான் என்னோடய ஒர்க் எதுவோ அதை மட்டும் தான் பண்ணுவேன். அதை தவிர உங்களுக்கு பர்சனலாக எந்த ஒர்க்கும் என்னால் பண்ண முடியாது. இன்னொரு வாட்டி என்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் சிரிக்கிறாரு. ஸோ அவருக்கு என்னடா இவன் ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ண அப்படின்னு. ஏன்னா அவர் தான் எல்லோரும் மிரட்டுவார். பட் ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணு அவர் மிரட்டுதுன்னு அவருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிருப்பார். ஒயினுக்கா என்ன சிரிக்கிறான்? பரவாயில்ல, சிரிக்கும்போது நல்லா தான் இருக்குது. அந்நேரம் பார்த்து நம்ம வி வருவார். ஸோ வி வந்துட்டு என்னாச்சு, சத்தம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னவா இருக்கும், சரி பார்க்கலாம். டியானா, சிரிக்கிறியா? நல்லா இருக்குடா. டே, என் கோவத்துக்கெல்லாம் போ. நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? அது இதில் உன் சைன் வேணுடா, அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். பட் பரவாயில்ல, சிரிச்சா நல்லா தாண்டா இருக்க. டீ போடா, சும்மாறா. ஐயோ பாடுறா அண்ணன், நீ அண்ணன் வெக்கெல்லாம் படுற. ஐயோ, இது யார்கிட்டயாவது சொல்லணுமே, யார்கிட்ட சொல்லுது? டீ சும்மாறா, யார்கிட்டையும் சொல்லி மானத்தை வாங்கிடாதரா. சரி, ஆனால் சிரிக்கிறது நல்லா இருக்கு. போடா சீக்கிரமாக போடா. போகிறேன். ஸோ இதெல்லாம் நினச்சிட்டு வி சிரிச்சிட்டே வருவார். வி சார், என்னாச்சு இவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டு வரீங்க?
எ என்ன நடந்துச்சு? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இங்க யாருன்னா சிரிக்கிறத பார்த்தேன். அதுக்கு ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, சின்ன வயசுலேருந்து அவன் யார்கிட்டயும் பேச மாட்டான். ஆ சிரிக்க கூட மாட்டான். ஆனா முதல் தடவ அவன் சிரிக்கும்போது அவ்ளோ அழகா இருந்தது. அந்த மொமெண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆ இதுக்கெல்லாம் காரணம் உன் ஃப்ரெண்டு தான். யாரு? ஒயினா? அதேதான். ஆ நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? என்னது? அ பேசாம உன் ஃப்ரெண்டையும் என் அண்ணனையும் கோத்து விட்டுட்டா? வி நீங்க என்ன வேலை பார்க்க சொல்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? ப்ளீஸ்ப்பா. முறையா என் அண்ணன் சிரிச்சிருக்கான். இன்னைக்கு ஒரு நாள் என் அண்ணாவை சிரிக்க வச்சவளால் லைஃப்பில் அவனை சிரிக்க வைக்க முடியும்னு தோணுது. அதான் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலான்னு எனக்கு தோணுது. ப்ளீஸ், நீ ஹெல்ப் பண்ணுறியா? சரி, உங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ. அப்போது பிளான் பண்ணலாமா? பிளானா? என்ன பண்ண போகிறோம்? அது ஓ, இதுதானா? சரி சரி, பண்ணிடலாம் பண்ணிடலாம். சரி, அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கள் சார். அதாவது இனிமே ஆஃப்டர்நூன் தான் என்னோடய ஷிஃப்ட். மார்னிங் டேயோட ஷிஃப்ட். ஸோ உனக்கும் அப்போ தான் ஒர்க் இருக்கும். சார், அப்படி இருந்தால் நம்ம எப்படி சேர்க்குறது? அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. என்ன சொல்கிறீங்க? இப்போ டே கிளம்ப போகிறான், ஆஃப்டர்நூன் நம்ம தான் இருக்க போகிறோம். ஸோ அவன் போகும்போது ஒரு வேலையை பண்ணணும். ஓ, அந்த வேலை தானே, பண்ணிடலாம். சார், ஒயின் வரா, கரெக்ட் டைம். உங்கள் அண்ணனை கூப்பிடுங்க. டே தயாங், எங்கடா இருக்க? என்னடா இது கூப்பிட்ட? இல்லை, ஒரு நிமிஷம் இங்கே வாயேன். வரேன். அப்போ நம்ம சாரை என்ன பண்ணுன்னா, ஒயின் வரும்போது கரெக்டாக காலை நடுவில் விட்டுரும். ஸோ ஒயின் அப்படியே போயிட்டு டீ மேலேயே விழுந்துருவா. அப்படியே திரும்பி பார்ப்பா பின்னாடி. ஸோ வீயும் சாராவும் அப்படியே எதுவும் தெரியாத பாப்பா மாதிரி அப்படி நிற்பாங்க. ஓ, இதெல்லாம் உங்கள் 2 பேர் வேலை தானா ட்ரேடிங்கில்? இதுக்கு இவங்க இப்படி பண்ணுறாங்க. சரி, இரு, உன்னை தனியாக கவனிச்சிக்கிறேன். என்னை எதுக்கு இப்போ தள்ளி விட்ட? ஐயோ, பார்ட்னர், சத்தியமாக நான் பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படி நான் கீழே விழுந்தேன்? எனக்கு என்ன தெரியும்? நீ எதுவும் பார்க்காம கேர்லெஸ்ஸாக நடந்து வந்திருப்ப. என்ன சார், அப்படி தானே? ஆமாம் ஒயின், நாங்கள் எதுவும் பண்ணல, நீங்கள் தான் போய் விழுந்த. 2 பேரும் நல்லாவே நடிக்கிறீங்கன்னு தெரியுது. ப்ளீஸ் சார், நமக்கு ஒர்க்குக்கு டைம் ஆச்சு, வாங்க நம்ம கிளம்பலாம். கிளம்பலாமே. பார்த்து வந்திருக்கலாம்ல. அடிபட்டுருச்சா என்ன? இல்லை சார். கேர்ஃபுல்லாரு. என்ன, நம்ம அண்ணன் மாதிரியா இவன் நடந்துக்கிறான்? நிஜமாவே இது என் அண்ணன் தானா? இல்லை எனக்கு ஏதாவது பிரம்மையா? ஏன் சார் அப்படி கேட்குறீங்க? இல்லை, ஃபஸ்ட் டைம் இவன் நேற்று சிரித்தான். என்ன இப்போ என்னடானா அவ பாத்தியா? ஒயின் கீழே விழும்போது அப்படியே பதறினான் பாரு. உன் ஃபேஸ் ரியாக்ஷன் மாறினதை நான் கவனித்தேன். ஓ ஆமாம், நான் அதை நோட் பண்ணவே இல்லை. இப்படியும் செட் ஆகிடும்னு நினைக்கிறேன். செட் ஆனால் சரிதான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டேக்கிட்ட நிறைய சேஞ்சஸ். ஆஃபீஸ் வரும்போது முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற டேக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். ஸோ ஒரு நாள் 2 பேருமே நைட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. வி, என்னடா? கிட்ட ஒன்று கேட்கணும். என்னது? இல்லை, எனக்கு ஒரு டவுட்டா? என்ன டவுட்டு? வேலண்டைன்ஸ் டே எப்போடா? வேலண்டைன்ஸ் டேயா? அதை பற்றி நீ ஏன் கேட்குற? இல்லை, நீ சொல்லு. February 14.
February 14. சரிடா. இந்த ப்ரப்போஸ் பண்ணுறதுனா என்ன? டேய், ஆமாம், என்னடா ஆச்சு உனக்கு? நீ ஏன் இந்த கொஸ்டின்லாம் கேட்குற? உனக்கு தான் பொண்ணுங்களை பார்த்தாலே ஆகாதே. இப்போ எதுக்கு நீ எதுக்குடா இப்படி கேட்குற? இல்லை டேய், என்னடா ஆள் கிடைக்கலன்னு என்ன பண்ண போகிற? யாருக்காச்சும் ப்ரப்போஸ் பண்ண போறியான்னு? ப்ரப்போஸ் தான். டேய் அண்ணா, நீயாடா? எப்பட்றா? ஆமாம், என்னடா புதுசாக வெக்கம்லாம் படுற? நீ சிரித்து பார்க்குறதே அபூர்வம். இப்போ என்ன புதுசாக வெக்கம்லாம் படுற? என்னாச்சு உனக்கு? ஆமாம், யார் அந்த பொண்ணு? ஒயன். ஏதோ ஒயனா? என்னடா சொல்கிற? ஆமாடா. டேய், எப்பட்றா? அதான்டா எனக்கும் தெரியல. ஆனால் டெய்லி அவளை அவளை பார்க்கும்போதுலாம் எனக்குள்ளே ஏதோ ஃபீல். அது மட்டும் இல்லாமல் அவள் பண்ணுற சில விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்குடா. அது புதுசாக இருக்குது, பிடிச்சிருக்கு. நான் கோவமாக அவளை பார்க்குறது, அவள் நக்கலாக என்னை பார்த்து சிரிக்கிறது. நான் கோவமாக பேசினாலும் அவள் அதை அப்படியே நக்கல் பண்ணி சிரிப்பா பாரு. அதெல்லாம் புதுசாக இருக்குடா. ரைட்டு, அண்ணனுக்கு காதல் கம்மிங்கு. சரிடா, இந்த ப்ரப்போஸ் பண்ணுறதுனா என்ன? ப்ரப்போஸ் பண்ணுறதுனா நமக்கு பிடிச்சவங்க கிட்ட லவ் கன்ஃபஸ் பண்ணுறது. அது எப்படிலாம் பண்ணுவாங்க? அது நிறைய வழி இருக்குது. சில பேர் கிராண்டாக பண்ணுவாங்க, சர்ப்ரைஸாக. இல்லைனா சிம்பிளாக பண்ணணுன்னா ஜஸ்ட் ரோஸ் வாங்கி அவங்க கையில் கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லிவிடு. இல்லை வேறு ஏதாச்சும் ரொமான்டிக்காக டைலாக்ஸ் அவுத்துவிடு. ஆனால் உனக்கு தான் ரொமான்ஸ் வராதே. ஆமாங்க. சரி, அப்போது நான் சொல்லிடவா? எதை? என் லவ்வை தான். ஓ, சொல்லு. அப்புறம் நான் கூட சரி, வெறும் ரோஸ் கொடுத்தா எப்படிடா? ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்ல? ஆமாம். என்னது கிஃப்டா? ஆமாடா, கிஃப்ட்லாம் வாங்கணும். உனக்கு தெரியாதா? சரி, நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் வாங்கலாம். எது? ஏய், நான் தானடா ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். நீ எதுக்குடா? நானும் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண தான் போகிறேன். யார்? அது என் சாராக்கு. ஓ, ஓரோட்டு இப்படி போதா? இப்போலேருந்து? அது பார்த்த ஃபஸ்ட் டேவே விழுந்துட்டோம் மச்சான். என்னது மச்சானா? சாரிடா, இது இந்த ஜிம்மின் கூட பழகி அவன் பாஷையெல்லாம் எனக்கு ஒட்டிக்கிச்சு. ஓ, அப்போ அந்த பொண்ணு அவளுக்கும் என்ன பிடிக்கும் தான் நினைக்கிறேன். அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஆனால் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓ, சரி, அப்போது நம்ம சேர்ந்து போய் சக்ஸஸ் பண்ணிடலாமா? ஓகே பிரதர், பண்ணிவிடுவோம். ஆனால் ஆஃபீஸில் எல்லோரும் இருப்பாங்களேடா. ஆமாம்ல, இப்போல்லாம் பேசாமல் அன்றைக்கி ஒரு நாள் லீவ் விட்டுட்டா? அதுவும் கரெக்ட் தான். டேய், என்னடா சொல்லி லீவ் விடுறது? ஏதாவது அன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி விட்டுடலாம்டா. அதுவும் கரெக்ட் தான். அப்போ நம்ம ஆளுங்களும் வரமாட்டாங்களே. அவங்களுக்கு டேய், நம்ம எல்லோரும் பப்ளிக்காக சொன்னாலும் தெரியும். எல்லார் ஃபோனுக்கும் மெசேஜ் பண்ணிவிடு. ஆனால் அப்போ அவங்க வந்து ஏமாந்து போயிட மாட்டாங்களா? சரி, அவங்கக்கிட்ட வேறு ஏதாவது பேசணுங்கிற மாதிரி தனியாக கூப்பிட்டு சொல்லிடலாம். ஆனால் ஒயின் எப்பட்றா வருவா? அவள் தான் வரமாட்டாளே. ஒயின் வரணும், அவ்வளோதானே. சாரா இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற? சாரா கிட்ட சொன்னால் எல்லாம் முடிஞ்சுது. சரி, அப்போ நீ சாரா கிட்ட சொல்லிவிடு. ஆனால் சாரா எதுக்குன்னு கேட்டா? அதான் ஏதாவது அஃபிஷியலாக மீட் பண்ணுற மாதிரி சொல்லிடலாம். ரைட். பார்ட்னர், இப்போலாம் டே சாரை பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? ஆமாம், முன்னாடிலாம் எப்போது சிடுசிடுன்னு இருப்பார். பட் இப்போலாம் கோவப்பட மாட்டேங்கிறாரு, சிரித்து பேசுகிறாரு. ஏன் பார்ட்னர் இதை சோகமாக சொல்கிற? இதெல்லாம் நீ சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே?
அட போ பார்ட்னர், எனக்கு இப்படி இருக்க டே சார் போரு. எனக்கு அந்த கோல்டு டே தான் வேணும். அதுதான் நல்லாயிருக்கு. இது சுத்தமாக போரு. அவர் என்ன மிரட்டுறது, நான் அவருக்கு அடங்காமல் இருக்கிறது, அதான் நல்லாயிருக்கு. இது சுத்த போரு. இரு பார்ட்னர், ஒரு நிமிஷம். வி கால் பண்ணுறாரு, நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. சொல்லுங்க வி. அது ஒன்றும் இல்லை, ஒரு நீயும் ஒயினும் பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வந்துடுறீங்களா? பார்க்குக்கா? எதுக்கு சார்? இல்லை, ஒரு சின்ன சீக்ரெட் மீட்டிங் தான். சீக்ரெட் மீட்டிங்கா? நமக்கு எதுக்கு சீக்ரெட் மீட்டிங்? நம்ம என்ன போலீஸாக இருக்கோம்? இல்லை, டே தான் சொன்னான், ஏதோ டிஸ்கஸ் பண்ணணும்னு. அதுக்கு தான். ஓ சரி சரி. எப்போ? டுமாரோ ஈவினிங் 5 o'clock. ரைட். வந்துடுறோம். பார்ட்னர். எஸ். நாளைக்கு நமக்கு ஒரு ஒர்க் வந்திருக்கு. நாளைக்கு ஒர்க்கா? ஆஃபீஸ் லீவ் தானே? ஆமாம், ஏதோ சீக்ரெட் மீட்டிங்கா? டே சார் உன்னையும் என்னையும் வர சொல்லியிருக்காரு. சீக்ரெட் மீட்டிங்கா? என்ன சிபிஐ ஆஃபீஸரா என்ன சீக்ரெட் மீட்டிங்லாம் சொல்கிறாரு? எனக்கு என்ன தெரியும்? வி சொன்னார். நான் உன்கிட்ட சொன்னேன். என்ன சாரை வீன்ற? இல்லைப்பா, நான் அவர் சாருன்னு தான் கூப்பிட்டேன், பட் அவருக்கு தான் பிடிக்கல. அவர் வீண் கூப்பிட சொன்னார். ஸோ நான் அப்படி பழகி போச்சு. அது சரி. சரி போகலாம். டைம் எப்போ? 5 o'clock. சரி போகலாம். டே என்னடா காணும்? டே பொறுமையாடுறா, வருவாங்க. எதுக்கு இப்போ காலில் சுடு தண்ணி ஊற்றுற மாதிரி குதிக்கிற? நெல் வருவாங்க. டே வந்துட்டாங்க. பின்னாடி மறைச்சி வைடா, அது கூட சொல்லியாடா கொடுக்கணும். ஆமாம்ல, மறந்துட்டேன்டா. அதெல்லாம் வருவேன். சார் கூப்பிட்டீங்களா? ஆமாம் வைன், கொஞ்சம் முக்கியமாக பேசணும். என்ன பேசணும்? ஆக்சுவலி இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்கள் சார். வைன், will you marry me? Sir, are you serious? Yes. Will you marry me? எனக்கு பிடிக்கல. வாட்? வைன், என்ன சொல்கிற? பிடிக்கலையா? அது உங்கள் அண்ணன் ப்ரப்போஸ் பண்ண ஸ்டைல் எனக்கு பிடிக்கல. வேறு மாதிரி ப்ரப்போஸ் பண்ண சொல்லுங்கள். வேறு மாதிரியா? வேறு எப்படி ப்ரப்போஸ் பண்ணது? என்கிட்ட என்ன கேட்குற? நீ தான் பண்ணணும், பண்ணு. வைன், என்னோட ஒய்ஃபாக உன்னை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா? உங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. சரி போனால் போகுது, பொழைச்சிப்போ, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் எ ஸ்மால் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது அந்த சைடு. வி சார், இதுக்கு தான் நீங்கள் வர சொன்னீங்களா? ஆமாம், ஆனால் நானும் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? சாரா, ஐ லவ் யூ. அச்சோ சொல்லிட்டாரே. நான் சொல்லலான்னு இருந்தேன், முந்திக்கிட்டியா? லவ் யூ டூ. ஏய் சீரியஸாவா? ஆமாம் ஆமாம், நினச்ச மாதிரியே உங்கள் அண்ணன் கூட ஒயினை சேர்த்து வச்சிட்டிங்க. எல்லாம் முன்னால் தான். ஐயோ, நான் எதுவும் பண்ணலப்பா, நீங்கள் தான் பண்ணீங்க. ஐயோ, மாற்றி மாற்றி புகழ்ந்தது போதும்டா. டே கிளம்புடா. யாருப்பா அது? அட பாவி, நேற்று வரைக்கும் முனிவர் வசனம் பேசிட்டு பார்த்தியா, கம்ப்டானோடனே நம்மளை கழட்டி விடுறான். நடத்துங்கடா, வா சாரா, நம்ம அங்கிட்டு போயிடுவோம். இவன் டூயட் பாடட்டும். ஓகே, அப்போ நம்ம டூயட்
அட விடுமா, இந்த ரோபோட்டுக்கெல்லாம் ரொமான்ஸே வராது. அவன் ஏதோ மொக்கையாக பண்ணிட்டு போகிறான். நம்ம அப்படியே சினிமா ரேஞ்சுக்கே போவோம். ஓகே டீச்சர், ஆல் தி பெஸ்ட், பாய். ஏய், நீங்கள் என்ன கிளம்பல? தூங்கடா சீக்கிரம், கொஞ்ச நேரம் தனியாக பேச விடுங்கடா. போகிறோம். புதிய குட்டிக்கு வந்த வாழ்வு பற்றியா போடா. சாரி கிளம்புறோம். தேவதை உன்னை மீட்கத்தான் மிருகத்தின் நிறையாயாவேனே, பெண்ணிலவு உன்னை சிறை வைத்தார் வாரத்தை 2 உடைப்பேனே. ஆதிவாசி நானே, ஒரு காதல் வாசியானே, உன் சிறைகள் உடைக்கும் காதல் என்னுள்ளே. ஆசை வாசி நானே, உன் அடிமை வாசியானே, என் உயிரின் அடிகள் முன்னை தாங்குவே இருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி பார்ட்னர், உனக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு நீ கமெண்ட் பண்ணு. உன்னோட கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஸோ இதோட நம்ம மீட் பண்ணி 1 year கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஹாப்பி ஆனிவர்சரி. அண்ட் இந்த வருஷம் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் பல வருஷம் தொடரணும். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ஆனிவர்சரி. பாய். உன்னோட கமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணுறேன்.